iTaste. Please subscribe to our channel and like our videos. Welcome to iTaste. இன்னைக்கு நாங்க கோழி ஈரல் சிக்கன் லிவர் செய்ய போறோம். இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறது. Thank you for watching iTaste. Click the bell icon so you don't miss out on any new videos. சிக்கன் லிவர் சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சிருக்கு. ஒரு சட்டியில ஆயில் ஊற்றி பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் போட்டுட்டு பட்டை போட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். சில்லி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம் எவ்வளவு தூரம் போடுறோமோ அவ்வளவு தூரம் கிரேவி வரும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரா ஆகுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட வந்து கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் காரத்துக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். உங்களுக்கு வேணும்னா இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி வைங்க. அப்போ கொஞ்சம் குயிக்காக குக் ஆகும். கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகும். தக்காளி வந்து ஓரளவு நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இதோட வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் வந்து லிவர்ஸை வந்து சேர்க்கலாம். நல்லா அனியன் டொமேட்டோஸ் எல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஈரலை ஆட் பண்ணலாம். ஈரலோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து மூடி வைக்கலாம். இதுலேயும் வந்து தண்ணி நிறைய விடும். அப்போ தண்ணியை பார்த்துக்கிட்டு எவ்வளோ விடுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரேவி வேணும்னா வந்து தண்ணி அப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது நல்லா குக் ஆகிட்டு வரும். பார்க்கலாம் பாருங்க, இந்த தண்ணி நிறைய விட்டுருக்கு. இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி ஆகுறதுக்கு கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். அடுப்பை வந்து சிம்லேயே வைங்க. ஏன்னா ஹைல வச்சிங்கன்னா வந்து தண்ணியெல்லாம் சீக்கிரம் வத்திடும். அப்படி ஈரல் வேகாது. வேகிறதுக்காக சிம்லேயே வந்து அடுப்பை வைங்க. மூடி வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஈரல் எப்படி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, ஈரல் நல்லா குக் ஆயிடுச்சு. கிரேவியாவும் இருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இறக்குறதுக்கு முன்னால கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் கிளே பாட்ல குக் பண்றதுனால வந்து அடுப்புல இருந்து குக் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வெளியில வச்சிருங்க. ஏன்னா வந்து கிளே பாட்ல வந்து சூடு வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அப்போ வந்து ஈரல் வந்து ஓவர் குக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால குக் ஆனதுக்கு அப்புறம் அடுப்புல இருந்து எடுத்து ஒரு இடத்துல வந்து கூல் ஆகிறதுக்காக வச்சிருங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.